இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்திலே, கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம், எனக்கு பிரியமானதை எல்லாம் அவன் நிறைவேற்றுவான் என்று சொல்லி கோரேசை குறித்து கர்த்தர் வைராக்கியமாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஆம், அவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவர் என்ன பிரியப்படுகிறாரோ அதை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து திரும்ப கொண்டு வருவது கர்த்தருக்கு மிகப்பெரிய பிரியமா இருந்தது. அதற்கு கோரேசை கர்த்தர் பயன்படுத்தினார். அப்பொழுது அந்த பிரியத்தை கர்த்தர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் பிரியப்பட்டதை அவன் நிறைவேற்றுவான். இன்றைக்கு கர்த்தர் பிரியப்படுகிற சில நன்மைகளை, கர்த்தர் பிரியப்படுகிற சில காரியங்களை, கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய், அவர் பிரியப்பட்டதை செய்வதற்காக உங்களை அவர் பயன்படுத்த விரும்புகிறார். உங்களை அவருடைய கரங்களில் ஒப்புக்கொடுங்கள். ஒரு கோரேசை போல பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தானோ, அதே போல அநேகரை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்வதற்கு, அநேகரை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்வதற்கு, அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்வதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் பிரியப்பட்டதை உங்கள் மூலமாக நிறைவேற்ற போகிறார். இந்த நாளில் கர்த்தருக்கு பிரியமானதை நிறைவேற்ற பிரயாசப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.